ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் கற்றுமர. இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவக்காயோட பெனிஃபிட்டை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவக்காய் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக தோல் வியாதிகள், முடி உதிர்வு பிரச்சனை, பொடுகு தொல்லை, சிறுநீரக கல் பிரச்சனை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 times ஆகுது இந்த கோவக்காய் பொரியலை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கோவக்காயோட பிஞ்சு காயை நம்ம பறித்து சாப்பிட்டோன்னா அது வெள்ளரிக்காய் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கோவக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ நறுக்கிக்கலாம். இப்போது இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா ஒரு கொத்து கர்லீஃபும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் வற்றுறது வரைக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கோவக்காவும் நல்லா வெந்திருக்குங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.